அனுசரணை வழங்குவோம். ஸ்வதேஷி கூம்ப, இலங்கையின் நம்பர் 1 மூலிகை சவர்க்கார நாமம். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்த காஃபி வித் பிரமுகர் அமைய இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சர்வதேச அன்னையர் தினமாக இருக்கிறது. அன்னையர் அனைவருக்கும் டான் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது மாத்திரமல்ல, கடவுள் நம்ம எப்பவுமே தன்னுடைய படைப்புகள் பக்கத்துல இருக்க முடியாது, அவர் ரொம்பவே பிஸியானவங்க அப்படின்றது ஒரு காரணத்துக்காக அன்பை அதிகமாக பொழியக்கூடிய அன்னையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அதனால அன்னையர்களை கொண்டாடுங்கள். அன்னை தினத்தில் மாத்திரமல்ல, என்றென்றும் அவர்களுடைய மனசு கோணாம அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி சந்தோஷமான தருணங்கள் மாத்திரமல்ல, அனைத்து தருணங்களிலும் அவங்க கூட தோளோடு தோளாக இருந்து பயணிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இன்றைய சிறப்பான இந்த நாள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு மனசுல யோசிக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெண் தனித்து நின்று தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிந்திப்பது மாத்திரமல்ல, மற்றைய பெண்களுடைய எதிர்காலம், மற்ற மனிதர்களுடைய எதிர்காலத்தையும் சிந்தித்து செயல்படுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்றைய சமுதாயம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலை தன்னுடைய செயல் திட்டம் அப்படின்னு ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஏன் மற்றவர்களை பற்றி சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது. ஆனால் தான் பெற்ற இன்பம் எல்லாருமே பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக ஒரு பெண்ணிடத்தில் இருக்கு. அப்போ இவங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு தாய் அப்படின்ற ரீதியில தான் இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்பான நபரை இணைத்திருக்கின்றோம். அப்போ யார் அப்படின்னா, இன்று நம் நாட்டிலிருந்து கனடாவுக்கு போய் அங்கே தனித்து நின்று ஜெயித்த ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரமல்ல, பெண்களுக்கான பல நலத்திட்டங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செழுமையான செழிப்பான பல விடயங்களையும் எடுத்துக்கொண்டு போனவங்க அப்படின்ற ரீதியிலும், அதே நேரத்துல சர்வதேச பெண்களின் அமைப்பான விழித்தெழுப்பெண்ணே அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அழகாக ஸ்தாபித்து அதன் மூலமாக பல பெண்களை உள்வாங்கி பல விருதுகளை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து கொண்டிருக்கும் சசிகலா அன்னாரின் இன்று எங்களுடன் கலையகத்தில். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பொதுவா பெண்களுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு லைஃப்ல. அதாவது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் சிறுமின்றாங்க, அதுக்கப்புறம் மகளா இருக்கிறோம், அதுக்கப்புறம் மனைவியாக, மருமகளாக, தாயாக, தோழியாக, இப்படி எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஒரு சாதனை பெண்ணாகவும் இன்னைக்கு நீங்க பங்களிப்பு செய்துட்டு இருக்கீங்க. இந்த கதாபாத்திரத்துல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் எங்க அப்படின்றது உங்களுக்கு அடையாளப்படுத்திருக்கீங்களா? அன்னை. அன்னை. அன்னைதான். அன்னையில அந்த கதாபாத்திரம் தான் உண்மையான ஒரு முக்கிய பெண்ணுக்கு. கண்டிப்பா. அது 3 பிள்ளைகளை பெற்று ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்கீங்க. அதுவும் பொதுவா சொல்லுவாங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவா இன்னொரு மாமியார் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு அந்த இடத்துல. மாமியார், அப்பமா, பாட்டி பாட்டி பாட்டி. சோ அப்படியே ஆனாலும் நீ அங்க இருக்கீங்களே அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் எல்லாரும் அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு நாங்க அடுத்தது பேசுவோம் கண்டிப்பா. இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது கடல் கடந்த ரீதியில நீங்க இன்னைக்கு பயணிச்சுட்டு இருந்தாலுமே நம் நாட்டை சேர்ந்த பெண், அதாவது எங்கள் மொழி பேசக்கூடிய ஒரு இனத்திலிருந்து வெளிவந்த ஒரு பெண்ல மட்டக்களப்பை பூர்வீகமாக பெற்றிருக்கீங்க. அந்த காலகட்டம், மட்டக்களப்பு நீங்க இருந்த காலகட்டம் எப்படி இருந்தது? பட்டாம்பூச்சியான பருவம் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். மட்டக்களப்பு மறக்க முடியாத இடம். மட்டக்களப்பிலேயே பிறந்து வளர்ந்து படித்து, எனக்கு அந்த மட்டக்களப்பில் இருந்து நான் அந்த செய்ததுகள் தான் இந்த வரைக்கும் எனக்கு வந்திருக்குது. சின்னனிலேயே எனக்கு ஒரு விருப்பம், இந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து எடுத்து டான்ஸ் இதுன்றது, பாட்டுகள் படிப்பிச்சு, அப்புறம் இப்போ இந்த கோயில்களில் திருவிழாக்களில் அவங்களுக்கு டான்ஸ்கள் எல்லாம் எல்லாருக்கும் பழக்கி கோயிலில் நாங்கள் இதண்டுவோம் சரியா, ஸ்டேஜில் இதண்டு, அப்புறம் இந்த பாட்டுக்கு பாட்டு, அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்கிறது. என்னன்னா தெரியும் எல்லாருக்கும். கலாண்டுதான் சொல்ற கலாக்கா, அவதான் எங்களுக்கு டான்ஸ் படிப்பிச்சது, பாட்டு படிப்பிச்சது, இப்படி இருந்து சின்னல இருந்தே நிறைய விளையாட்டுகள். மற்றது நான் இந்த சின்னல இருந்தே சின்ன சின்ன கைவேலைகள் அதெல்லாம் வீட்டுல எல்லாம் இருந்து அப்படி செய்வீங்க செய்யறேன்டா. இதுன்றது அந்த பொக்கே செய்யறது, கேக் செய்யறது, ஒரு ஆர்வத்துல செய்யப்படும். அப்ப வெங்கட காலத்துல இந்த படிப்பிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. என்ன இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயம், அப்ப கேக்கண்டா கேக்க முதண்டு அதை செய்து பாக்குறது.
மற்ற பூக்கள் இப்பதான் நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குது. அப்ப வந்து காகித பூக்கள் பேப்பர்ல வெட்டி அதை டூல் பண்ணி அப்படி இல்லைன்னா பிறகு என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு வயசு வந்த உடனே படிக்க தொடங்கினாங்க. இப்போ ஓஎல் படிக்கக்குள்ளெல்லாம் அதுகளை போய் எப்படி படிக்கிறது. அப்ப என்ன இப்ப மாதிரி போன் இல்ல, யூடியூப் சேனல் ஒன்றுமே இல்லதானே, ரேடியோ. அப்ப இப்படி அதுகளெல்லாம் செய்து பார்த்த உடனே அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன பிறகு அப்படி என்னோடனே அப்புறம் ஓஎல். அப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நல்ல சப்போர்ட். சரியா, ஓகே. இப்ப அதை விட நான் பாட்டு சங்கீத டீச்சர் தானே. அப்ப எங்கட அப்பாவுக்கு விருப்பம் ஒரு சங்கீத டீச்சரா தான் நீங்க வேற ஓடுவேன். அப்பாட பரம்பரை எல்லாம் கலை அப்படி. அப்ப இந்த சின்ன சின்ன இதுகள் எல்லாம் படிக்கிறதுன்றது. பிறகு ஓஎல் எடுத்து பிறகு ஏஎல் இருந்தோடனே பிறகு மியூசிக் போனோடனே நாங்கள் விவேகானந்தா மியூசிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் பேட்சே நாங்கள் போய் படித்து முடித்த உடனே திருமணம் எல்லாம் முடிந்து எனக்கு வந்த கணவரும் நல்ல ஆதரவு, மாமா மாமி எல்லாம் இல்ல படிக்கக்கூடிய லாபம், படிக்கக்கூடிய லாபம். பெரிய பிரச்சனையா இருந்திருக்குமே. பிரச்சனைனா பயங்கர பிரச்சனை. எங்கட அப்பாவுக்கு லாபம் எல்லாம் முடியாது. அப்ப 2 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. ஒரே ஸ்கூல்ல. அப்போ ஒரே ஸ்கூல்ல படிச்சு லவ். அப்பவே நாங்க என்ன செய்யறது, ஏஎல் படிக்கல தெரியும் சரஸ்வதி பூசைகள்ல வந்து அந்த மியூசிக் இதுகள் வில்லு பாட்டுகள் டான்ஸுகள் அதெல்லாம் செய்யறது. அப்ப அப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். என்ன எல்லாம் செய்து பிறகு மேரி பண்ணி மியூசிக்கல் படிச்சு வெட்டிங் முடிச்ச உடனே நான் ட்ரிங்கோ வந்துட்டேன். ட்ரிங்கோ தான் இவங்க இருந்தது. அங்க வந்து அதுக்கு பிறகுதான் டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அதோடய நான் என்ன செய்தேன், இந்த கைவேலைகள் இப்போ கேக் ஐசிங்கள் வேணுமா, இந்த மேக்கப்புகள், இந்த பொக்கே செய்துகள், அப்படி நிறைய மற்ற ஜுவல்லரி மேக்கிங் அதுகள் எல்லாம் வந்து இப்போ நான் போன இடங்கள்லேயே பழகி இது டீச்சிங்கையும் 2 கொண்டு மியூசிக் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். இதுகளையும் என்ன செய்தேன் நான் என்னென்னா, இதுகளையும் நான் ஆர்டர்ஸுக்கு எல்லாம் செய்ய தொடங்கி பிள்ளைகளுக்கும் படிப்பிக்க தொடங்கினது. இந்த கைவேலையில் சம்பந்தமானது அழகு இதுகள் எல்லாம் அப்படி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையா போய் கொண்டிருந்தது. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இல்ல? அப்ப கண்டிப்பா எங்கட ஊரண்டா என்ன, எங்கட நாடண்டா இலங்கைண்டா இவ்வளவு சந்தோஷம் இல்லையா? சொந்த ஊரு, சொந்த மண். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இலங்கைக்கு வந்து இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்ல. கண்டிப்பா அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது உள்ள சந்தோஷம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற ஆசை வருது இல்ல மனசுக்கு? கட்டாயம் ஒரு காலம் வந்து இங்கதான் இருக்கணும். கண்டிப்பா இலங்கையில அந்த கோயிலுக்கு சென்று அந்த ஆலயங்களுக்கு போய் இல்லையா பழகின பக்கத்து வீட்டுக்கு. உண்மைதான். நான் நேற்று அன்றைக்கு எங்கட விருது விழா முடிய அடுத்த நாள் ஹேட்டன் போனாங்க. அப்ப அந்த ஹேட்டன் அந்த பிள்ளையா கோயில், மாணிக்க பிள்ளையா கோயில், ஐயோ அது என்ன அழகான ஒரு கோயில். கும்பாஷம் என்ன அழகானது. உண்மையா ஒரு அந்த எல்லாம் பாக்குற அருமையா இருக்கும். அது சந்தோஷம். அது நல்லா அதை போய் வணங்கி அந்த கோயில். பிறகு அடுத்து நேற்று மாத்தலை முத்துமாரியம்மன், அதுவும் அது பார்த்து அதை இஞ்சத்தைய கோயில்கள் மாதிரி வேற அதே என்ன எங்க போனாலும் அப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். இந்த காலகட்டத்துல அப்படியே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா கனடாவுக்கு போறீங்க. ஒரு புது ஊரு, புது வாழ்க்கை, புது மனிதர்கள், அது எல்லாத்துக்கும் மேல அவங்க கிட்ட பழகி அவங்க கூட நீங்க இருந்து வாழ்றதுன்றது ஒரு பெரிய சவால். நீங்க போன காலகட்டம் வந்து பெரிய அளவு மக்கள் அங்க இருக்கல, அதாவது மக்கள் வந்து அங்க பெருசா இருக்கல. அதுக்கு பிறகு வந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தது வாழ்க்கை உங்களுக்கு கனடா? அப்ப நான் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். நான் என்ன டீச் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளதான் எங்களுக்கு ஃபேமிலியா, நானும் வேற ஹஸ்பண்ட் 2 பிள்ளைகளும் ஃபேமிலியா எங்களுக்கு கிடைச்சது விசா. அப்போ அங்கே போயாச்சு. போனால் ஒரு விண்டர் நேரம் தான் போய் இறங்குறோம் அங்கே, ஜனவரி. தெரியும் தானே எப்படி விண்டர். அந்த ஒரு வருஷம் பட்ட வேதனை இருக்குது. இப்ப கொஞ்சம் அந்த குளிர்கள் குறைவு. நாங்க இப்ப 2000 போக்குள்ள வந்து ஃப்ரீசிங், அந்த ஸ்னோ எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குமே. ஸ்னோ வெளியில போனா அப்படி காத்து அடிக்கும், கண்ணெல்லாம் இப்படி உள்ள எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி இவ்வளோ வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஆளுவாமே. ஐயோ எப்படி ஓடி இங்க இலங்கைக்கு வந்துடணும் போல இருக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை. ஒன்றுமே செய்யல. என்ன செய்யற போயிட்டோம்.
அந்த இது இருக்கோங்கள. ஆனா ஓகே ஒரே இதா போன இதோடய நான் டக்கண்டு வந்து டிப்ளோமா, அதாவது ஹேர் ஸ்டைலிங் அந்த பியூட்டிஷியன் எஸ்தட்டிஷியன் அதுவும் படித்தேன் நான். அந்த ஃபீல்டு நான் முதல் இருந்தேன். மியூசிக்கும் ஒரு பக்கம் இருக்க அதையும் படித்து 2003 வந்து முதலாக ஸ்ரீலங்கன் தமிழ் ஒரு பெண்ணாக ஒரு வியாபார இதை நாங்கள் ஆரம்பிக்கிறீங்க. முதலாக நான் 2000 போனேன். 2003 3 வருஷம் டிப்ளமா. அங்கே வந்து சும்மா போய் ஓப்பன் பண்ணிடலாம், முழுமையாக படிக்கணும், எதையும் முழுமையாக படித்து லைசன்ஸ் எடுத்து தான் ஓப்பன். அப்போ அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3வது மகனும் அங்கே பிறந்தவர். அப்ப 3 படியன்கள் எல்லாம் அது அடுத்த பக்கம் இல்ல. அவங்களெல்லாம் 3 பேரும் சின்ன ஆக்கள் 3 பேரும் அவங்களையும் வேண்டி அப்ப இந்த இதையும் இனி என் கணவர் நல்ல சப்போர்ட். அப்ப அப்படி காதல் மனைவி இல்லையா? அப்ப என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லல. சின்னல வந்து அப்பா அம்மா அதான் அந்த நான் எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. ஊர்ல 3 வயசுல நான் தேவாரம் பாடினான் கோயில்ல. இப்ப இந்த திருவம்பா பூசையில் நடக்கிறது, அம்மா காலையில எழும்பி அவ தண்ட ராகத்துல அந்த திருவம்பா பாடலான்னு சொல்லிட்டு இருந்து 10 நாளும் நான் சில கோயில்கள்ல பாடி இருக்கிறேன் திருவம்பா சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அது மாதிரி மரி பண்ண பிறகும் இவர் பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு எனக்கு. பிறகு 2003 ஃபுல் பிஸி அதுல இருந்துட்டு அப்போ எங்கிட்ட நான் அந்த பியூட்டி இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணின உடனே நிறைய பெண் பிள்ளைகள் வருவாங்க ரைட் மேக்கப்புக்கு. அது வந்தோடனே அந்த நிறைய பேருக்கு வந்து அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் கதைக்கிற கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் ஒரு நான் இவரும் யோசிச்சு ஒரு இவங்கட அதாவது கலாச்சாரம் ஒவ்வொரு பிள்ளையும் அந்த சாரி உடுத்து பார்க்குறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் ஒரு வழி வேறு அது. அப்போ நான் இவரும் கொண்டு போட்டோம் ஒரு கலாச்சார அழகுராணி போட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அழகுராணி போட்டி என்றாலே எதிர்ப்பு தானே. கண்டிப்பா. ஆமா, அது எப்படி ஒரு பெண்களுக்கான ஒரு அதாவது நம்ம தமிழ் பெண்கள் அதுல பங்கு பெறணுமா அப்படின்னு அடுத்த கேள்விக்குறி. அப்ப எனக்கு வந்து இந்த பெண்களை ஊக்குவிக்கிறது தான் அன்று தொடக்கம். அவங்களுக்கு படிப்பிக்கிறது, அவங்கள ஒரு வெளியில கொண்டு இப்ப இதுதான் என்ற இது அப்படி இருந்த இதுல அப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டும் சரியான 2005 அதை ஒரு இதை ஒன்று நாங்கள் ஒழுங்காக ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் செய்து மிஸ் தமிழ் டொரண்டோ. ஆனால் அதில் வந்து எங்களோட கலாச்சார உடைகள் தான் அணியணும், தமிழில் கதைக்கணும், இதுதான் எங்களோட இதுகள். இப்போ நிறைய எதிர்ப்பு வந்தது. ஓகே நாங்கள் செய்வோம்னு சொல்லி 10 மக்கள்ற அனுசரணையோட அந்த ப்ரோக்ராம் செய்தால் நல்ல சக்ஸஸ். ஆனால் எல்லாருக்கும் அது பிறகு எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்தாங்க. இப்படி ஒரு இதை ஒன்று வேணும். ஏனென்னா தமிழ் கதைக்காத பிள்ளையும் தமிழ் கதைச்சுது அதில். சரியா, போட்டி ஒன்று வரக்குள்ள எல்லாம் தானே அதில் பேரண்ட்ஸும் அந்த மாதிரி ஒத்துழைப்பு. அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து உலகத்திலேயே முதலாக தமிழ் கலாச்சார அழகுராணி போட்டி எங்களோட கனடாவில் நாங்கள் தான் முதல் செய்தது. அந்த இதை செய்துட்டு பிறகு மிஸ் தமிழ் கனடாவை ஆக்கணும். அது பிறகு மிஸ் தமிழ் யூனிவர்ஸ். இப்போ வந்து மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் அண்டு இருக்குது. 20 வருஷம் செய்தீங்க நீங்க, அது பெரிய அளவில் செய்தீங்க இல்லையா? கடந்த ஒவ்வொரு வருஷம் செய்றீங்க. ஒவ்வொரு வருஷமும் 2019 தான் மிஸ் தமிழ் யூனிவர்ஸாக எங்களுக்கு மாறினது. பிறகு 19, 22, 23 இப்போ போன வருஷம் எல்லாம் பெரிய பிரமாண்டமாக செய்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து இலங்கையிலிருந்தும் 2019, 2022 12 பிள்ளைகள் வந்தவங்க இலங்கையிலிருந்து வந்து. இப்போ இத்த வரைக்கும் கனடா நாட்டில் நடந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய இந்தியாவில் இருந்து எல்லாம் நிறைய வருவாங்க. ஆனால் கனடாவில் இருந்து ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பிள்ளைகள் எடுக்கப்பட்டது நாங்கள். சரியா, நாங்கள் தான் இந்த இவ்வளவு பிள்ளைகளும் எங்களோட நிகழ்ச்சிக்காக வந்தது. அப்புறம் 22 கொஞ்சம் பிள்ளைகள் அங்கே நின்றபடியே நான் 23 எடுக்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் தாங்க தெரியாமே, அவங்க எங்களுக்கு தெரியாமே நின்று தெரியும் தானே. நாங்கள் எவ்வளவு என்னத்தை செய்தாலும் எங்களுக்கு ஒரு நன்மன்றது கிடையாது. நீங்கள் எவ்வளவுத்தை செய்தாலும் அது எங்களுக்கு தங்கட இதுகளை வந்து மறைக்கணுமன்றதுக்காக சரியா மற்ற மாதிரி தான் தூக்கல. இதுகள் ஒன்றையும் நான் வந்து வென்றல, ஒன்றும் பார்க்குறல. யார் என்ன கதைக்கட்டும் என்ன செய்யட்டும் எப்படி எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ அடி நடந்தது, எவ்வளவோ இது ஒன்றுக்கும் நான் அது அப்படி வந்த பிறகுதான் இன்னும் நாங்கள் மேலும் மேலும் எனக்கு என்ன உற்சாகம் வந்தது. கதைக்கிறவங்க கிட்ட நான் செய்வேன். இதை எங்களோட நிகழ்ச்சியே மிஸ் தமிழ் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ் தமிழண்டே மாற்றி எடுத்து வந்து இங்கே இலங்கையில் செய்தவங்க. சரியா, ஆனால் எல்லாரும் என்ன நாங்களாண்டு அப்படியெல்லாம் நிறைய போட்டிகள் பிரச்சனைகள் இது செய்கிறது மட்டும் இல்லை, சும்மா தேவையில்லை
ஒன்றுக்கும் நான் இதண்டல என்னத்தை யார் என்ன செய்தாலும் எப்படி எதிர்ப்பு வந்தாலும் எங்களது என்ன மேலோங்கித்தான் போய் கொண்டிருக்குது. ஏனென்றா அப்படி சின்சியரா நாங்க செய்யறோம். ஒரு இதுவும் நான் ஒரு யார் என்ன கழிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். மரத்துக்கு தான் கல்லடி அதோட இந்த எங்கட அரஜன் பியூட்டி என்று தான் என்ன ஏஜிஏ பியூட்டி அகாடமி அது ஒரு நிறுவனமும் உண்டதுண்டு. நிறைய பெண்கள் அதுல படிச்சு எல்லா கோர்சஸும் அதுல இருக்கு. சுயதொழில் வாய்ப்பு நிறைய பேர் என்னட்ட படிச்சு நிறைய இதுகள் தாங்களே ஓனா செய்கின்றாங்க. அப்புறம் 2014 எனக்கு இந்த பெண்களை முன்னேற்றது சரியான விருப்பம். சரி, அப்ப இது ஒன்று பிறகு விழித்தெழுப்பண்ணி அதை 2014 நான் அந்த 14 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன ரீசன்டா எனக்கு இந்த மறைமுகமாக இருக்கிற பெண்களை வெளியில கொண்டு வரணும், அதுதான் என் நோக்கம். அப்ப அந்த ஒரு இலக்கை வச்சுதான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணினேன். ஏனென்றா இலங்கையில தான் நீங்க கனடாவில் இவ்வளவோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, இவ்வளவோ டேலண்டை வச்சுட்டு வெளியில கொண்டு வராம கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் கண்ணால பார்த்துருக்குறேன். அப்போ இப்படி ஒன்று தொடங்குவோம். முதலாக 2014 அங்கே ஒரு விருது விழா உண்டு. அப்போ ஒரு 18 பேருக்கு செய்தனா அந்த 18 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேட்டகரி. உதாரணமாக ஒரு தாய் 3 பிள்ளைகள், சரியா, கனடாவில் 3 பிள்ளைகள், தகப்பன் சின்னலே செத்துட்டார். ஆனா அந்த தாய் அந்த 3 பிள்ளைகளையும் சரியா ஒரு குறையும் இல்லாம இன்னொரு மறுமணமும் முடிக்காம அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அந்த பிள்ளைகளை வளர்த்து யூனிவர்சிட்டி போய் படிக்க வைத்து 3 பேருக்கும் சரியா நல்ல வேலை, சரியா கல்யாணம் முடிச்சு அப்படியான தாய் அந்த இதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரல, சரியா, இப்படியான ஒரு தாய் தான் தேவை. இன்னொரு தாய் கேக் செய்யறவ, ஆனா கேக் செய்து கொண்டிருக்கக்குள்ளேயே வலிப்பு வந்துடும், சரியா, வலிப்பு விழுந்துரும். அந்த பிள்ளை குழந்தை பிள்ளை அதோடய எழும்பி இந்த மிச்ச கேக்க செய்து அதை வியாபாரமா இதண்டுவா, சரியா. அந்த இதுகள் தான் எங்களோட சாதனை பெண்கள், சரியா. அந்த அவங்களுடைய அந்த மன வலிமையை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தணும்ன்ற உங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அப்ப அவங்கள அந்த ஸ்டேஜ்ல ஏத்தி ஒரு இப்படி அவங்கள ஒரு அங்கீகாரம் கொடுத்த உடனே அவங்க அந்த அடையிற சந்தோஷம் இருக்குதல்லோ, என் அழுவாங்க, இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரமா ஆண்டு, இதுதான் எனக்கு தேவை. இதைத்தான் நான் எதிர்பார்த்து ஒவ்வொரு அதுக்கு பிறகுதான் இலங்கையில இப்ப எனக்கு இலங்கையில செய்யணும் விருப்பம். எனக்கு தெரியும் நிறைய பெண்கள் இங்க இலங்கையில் இருக்கிறாங்க, சாதனை பெண்கள். அப்பதான் 2022 நான் இப்படி ஒன்று முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம் 100 பெண்களை தெரிவு செய்து இங்க இந்த ஒவ்வொரு இந்த முறை 3வது மலையகத்துல 180 பெண்கள். ஆனா ஒவ்வொரு ஆட்களுக்கும் தெரியாது நாங்களும் சும்மா இல்லை, எவ்வளவோ கஷ்டப்பட்டுத்தான் ஒவ்வொன்றையும் செய்யறது, சரியா. எல்லாம் இப்ப கனடா நாட்டுல நாங்க செய்யக்குள்ள அங்க நல்ல வர்த்தக பிரமுகர்கள் இருக்கிறாங்க, ஸ்பான்சர் கிடைக்கும், மற்ற நிகழ்ச்சிகள். ஆனா இங்க கஷ்டம் என்ன, இங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நாங்களும் எங்களோட நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி எங்களோட இதுகள் எல்லாம் தான் இங்கே இந்த இதை. ஆனால் உண்மையாக எனக்கு அதில் இருக்கிற சந்தோஷம், ஒவ்வொரு வருஷமும் அந்த 100 பெண்களை எடுத்து இவ்வளவோ டேலண்ட். இப்போ இந்த வருஷம் எல்லாம் நான் எடுக்க போனால் 500-600 அப்ளிகேஷன் வந்தது, அதில் 100 தான் எடுக்க வலிக்கிட்டேன். அப்பவும் மலையகத்தில் செய்கிறபடியா, மலையகத்தில் இந்த கொழுந்து பறிக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தனாங்க, சரியா. அப்போ 150 ஆக்குனாங்க. அதுல உங்களுக்கு செலக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இதுல 3 மாதம் சென்றது செலக்ட் பண்ண, 3 மாதம் சேர்ந்தது. அந்த இது அது ஒரு சந்தோஷம். மற்றவங்கள விழித்தெழுவால அது மட்டும் இல்லை, நிறைய கஷ்டப்படுறாக்கள், நிறைய இதுகள் எல்லாம் நாங்கள் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தா எல்லாம் தெரியும். என்னென்ன செய்ய இயலுமோ அதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் ஒரு ரிக்வஸ்ட், ஒரு பாட்டு. சரி, அவங்க சொன்னாங்க இல்ல நான் கர்நாடக சங்கீதம் தான் பாடுவேன் அப்படின்னா, பரவாயில்ல உங்கள் காதல் கணவனை நினைத்து எனக்காக ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்கலாம். என்ன பாட்டம்மா? எனக்கு எங்க போனாலும் இந்த பாட்டு தான் நான் பாடுவேன். எனக்கு கணவர்னு சொல்லுவார், இதை விட்டா வேறொரு பாட்டு இல்லை, ஆனா அதைத்தான் நான் பாடுவேன். அதான் ஒரு பாடமான பாட்டு. பரவாயில்ல, அந்த ஒரு பாட்டத்தை நாங்க கேட்கலாமே. பாயுதி கண்ணா
எல் மனோமலை பாயுதே அலை பாயுதே கண்ணா எல் மனோமலை பாயுதே உள்நானந்த மோகன வேணு காணமதி அலை பாயுதே கண்ணா எல் மனோமலை பாயுதே உன்னானந்த மோகன வேணு காணமதி அலை பாயுதே கல்னா கல்னா நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக நூதமான முரளிதர எல்மனோமலை பாயுதே கல்நாம் எல்மனோமலை பாயுதே. ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. என்னுடைய வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கு அப்படின்லாம் கிடையாது, செம்மையா இருந்தது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப வந்து மியூசிக் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றது குறைவா இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த கேப் வந்தாலுமே அந்த இன்னும் அந்த அழகும் அருமையா இருக்கு பாத்தீங்களா, அது பெருமையா இருக்கு எனக்கு நினைக்கப்படுது. இப்ப திருப்பி கூட நீங்க வந்து வீட்டுல உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். அவங்க வந்து கேட்பாங்களா பாடுங்க அவங்களுக்கு நல்லா பக்கத்துல இருந்து இன்ட்ரெஸ்டா கேட்டு படிப்பாங்க எல்லாம். நாங்க தானே படிப்பிக்கணுமே. அதுதானே நம்மளுடைய கலை பாரம்பரியம் இதெல்லாம் அடுத்த சந்ததிக்கு நாங்க கொண்டு போறோம் கடமை எங்களுக்கு இருக்கு. நீங்க ஆனா உங்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, பெண்களை வந்து தேடி போறீங்க, அவங்க கிட்ட இருக்க சிறப்புகளை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி. இது ஒரு லாப நோக்கமான பயணம் கிடையாது, கண்டிப்பாக நிச்சயமா இல்ல, ஜீரோ. ஆமா, ஆனா சமுதாயம் அப்படி சொல்லாது, ஏதோ ஒரு லாபம் இருக்கு உங்களுக்கு என்ன தெரியாமா அப்படின்னு. சமுதாயம் வந்து என்னன்னா, இப்ப தாங்க வந்து இதுல வந்து பயனடைஞ்சாங்கன்னா ஒன்றும் கதைக்க மாட்டாங்க, ரைட்? இப்போ எனக்கு வந்த இதுகள் எல்லாருக்கும் தெரியும். அதான் கனடாவில் சொல்லுவாங்க, அடிக்கு மேல அடி விழும், சரியா? அது தூரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறார்கள் தான், பக்கத்தில் இருக்கிறாள். ஒன்று போட்டி பொறாமை எல்லாம் தானே. உண்மையாக நான் பெருமையாக சொல்லலை. கனடாவில் நான் ஒரு பெண்ணாக நின்று என் குடும்ப ஒத்துழைப்போடு தான் நின்று நான் எவ்வளவோ சாதிக்கிறேன், எவ்வளவோ விதத்தில் நிறைய சாதிச்சு கொண்டு வரேன். நிறைய உதவிகளும் எல்லா வகையிலையும் செய்து. ஆனால் நன்மைன்றது கிடையாது. ஆனால் நான் அந்த நன்மையை எதிர்பார்க்கறதும் இல்லை, எதிர்பார்க்கிற மாட்டேங்க. இவ்வளவு பேர் ஐயோ இவ்வளவோ வீடியோ விடுவாங்க, இவ்வளவோ எழுதுவாங்க, இவ்வளவு இதண்டுவாங்க, அதில் ஒரு துளி கூடி உண்மை இருக்காது. ஆனால் அந்த போட்டியும் பொறாமையிலையும் நான் அதை பற்றி இப்போ சிந்திக்கிறதும் இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை. ஆனால் அது வரத்தான் எனக்கு எண்ணம் தூண்டுது, எண்ணம் கூடுதலாக செய்யணுமெண்டு. அதனால் எனக்கு யார் என்ன செய்தாலும் இனி அதை பற்றி நான் ஆனால் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ 2 கிழமை எங்களோட பிள்ளைகளை விட்டு எங்களோட வேலைகள் இதுகள் கோயில், நான் ஒரு பாபாட இதுவும் வச்சிருக்கிறேன், கோயில் எல்லாம் விட்டு நானும் என் கணவர் நான் தனியாக வந்து செய்ய இயலாது. என்னொரு விருப்பம் எனக்கு, நான் இங்கே வந்து கனடாவில் எவ்வளவு இதாக செய்கிறனோ ப்ரோக்ராம், அதே மாதிரி இலங்கையிலையும் வந்து செய்யணும். இந்த மக்களுக்கு அந்த அப்படியான ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு ஏறணும்னு தான் எனக்கு விருப்பம். அதால் நான் காசு இதால் எங்களுக்கு ஒரு விதத்தாலேயும் ஒரு இதுவும் இல்லை. இப்போ கனடியன் கவர்மெண்ட்டும் தாரல எங்களுக்கு. நான் பப்ளிக்காக சொல்லுவேன், இது எங்கட காசை வச்சு தான் செய்கிறோம். என்னென்னா கனடாவில் வந்து அங்கத்திய வர்த்தக பிரமுகம் மூலம் நாங்கள் ஸ்பான்சர் எடுத்து அங்கே செய்யலாம் ப்ரோக்ராம். ஆனால் இங்கே அப்படி எடுக்க இயலாது, கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஆக்களையும் பார்க்க எல்லாரும் கஷ்டப்பட்ட இதான என்ன எங்கட காசை செலவழிச்சு தான். ஆனால் மற்றாக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இன்றைக்கு காலையில இது மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு லேடி மலையக பெண் தான். நான் 75 விதமானது மலைய மக்களுக்கு தான் நான் கொடுத்துறான். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து அப்போ அந்த லேடி ஒரு ஆளுக்கு இதாண்டே அவ ஐயோ எனக்கு நல்ல சந்தோஷம், இப்படி ஒரு விருது கிடைக்கிறது எல்லாம் என்று போட்டு கடைசியாக அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு கிழமைக்கு முதல் எனக்கு கால் பண்ணி, நான் இங்கே தூரம் இருக்கிறேன், எனக்கு பஸ் செலவு பிரியாண செலவும் தங்குற வசதி செலவும் தருவீங்களோ உண்டு. இப்போ நான் சொன்னேன், நான் கொடுக்கலாம், எனக்கு பிரச்சனைங்க, உங்களுக்கு தந்தா உங்களை மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, 150 பேருக்கு நான் கொடுக்கணும் என்ன. அப்போ நான் சொன்னேன், அப்படியாதானே தரையிலாது, நீங்கள் இப்போ அவ்வளவு பேர் தானே வராங்க உண்டு. அப்போ அவள் வரல, இந்த விருதுக்கு வரல.
இன்றைக்கு அவள் ஃபேஸ்புக்கில் விருது எடுத்தாக்களையும் டேக் பண்ணி போட்டிருக்கிறா. ஓ நீங்கள் அது இப்போ எங்களுக்கு இப்போ மினிஸ்டர்ஸ் என்னோ இருக்கிறாங்க, அவங்க ஒரு கெஸ்ட்டாக வந்து அவங்களோட கையால் அந்த அப்போ நீங்கள் வந்து கதைக்கப்படாது என்ன ஓ இப்படி இவங்களுக்கு முன்னுக்கு போயிருந்து நீங்கள் இது என்னத்துக்கு நீங்கள் இந்த விருது எடுக்க போனீங்க அப்படின்னா அவள் வந்து இங்கே உங்களோட எடுத்து படத்தை எடுத்து கொண்டு காட்டி அங்கே ஃபண்ட்ஸ் எடுக்க போகிறா. இது அப்ப இவ அந்த விருதுக்கு வந்திருந்தா இப்படி எழுதிருப்பாவா? கண்டிப்பா மாட்டாங்க. இல்ல, இதுதான் எங்கட மக்கள் இது. சரியா பாருங்க, இதுல ஒரு துளி கூடி உண்மை இல்லை. அப்ப இந்த இதுகளை மாத்தினாத்தான் எல்லாரும் முன்ன இது இதண்டலாமே. நான் அந்த விருதுக்கு அடுத்த நாள் ஹட்டனுக்கு போனேன்னா இப்போ 2 பகுதியா சந்திச்சேன் நான் பெண்களை. 150 ஒவ்வொரு பெண்ணும் படுற கஷ்டம். சரியா நான் நான் நினைச்சேன் ஐயோ நான் கனடாவுக்கு போய் இனி நான் நினைச்சிடேன் நீ சாரி வாங்குறல இந்த நகைகள் வாங்குறல ஒன்றும் இந்த காசுகளை சேர்த்தெடுத்து இப்படியான இந்த பெண்களுக்கு நாங்க உதவி செய்யணும், கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப கனடாவிலையும் தெரியும் தானே, கஷ்டப்பட்டு உடைச்சாதான் காசு. பொருளாதாரத்துல பெரிய மாற்றம், சரியான மாற்றம் வந்து சரியான இது. அப்ப நான் வந்து ஐயோ இது இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ நான் உதவி செய்யணும், போய் இனி இன்னும் கொஞ்சம் கூட ஹார்டாக ஒர்க் பண்ணி காசு உழைச்சி அடுத்த தரம் பெறக்கூட இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். டான் டிவியில் காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சியை சூப்பராக இணைஞ்சிருக்கீங்க. அன்னையர் தினம் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சிங்கப்பெண் சசிகலா நாராயணன் அவர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அன்னையர் தினத்துல வந்து இன்னொரு அன்னை உங்க கூட தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க அவங்க யார் அப்படின்ட்டு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து உங்களுடைய நெருங்கிய ஒரு தோழி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய விதத்துல வந்து பல ஆலோசனைகள், சோர்வா இருக்க நேரம் பெரிய நம்பிக்கையெல்லாம் கொடுத்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்றத அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க வந்து கூடுதலாவே உங்களை அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துலதான் வச்சிருக்காங்க. சோ ஒரு மகள் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரும் கெஸ் பண்ணிட்டீங்களா? யாரா இருக்கும்? எங்க இருக்கிறா? நம்ம நாட்டுல இல்ல, இப்ப இலங்கையில இல்ல. அவங்கள கூட நீங்க ஒருக்கா கடல் கடந்து, நீங்க இருந்த ஊர்ல இருந்து கடல் கடந்து பாத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அவங்கள போயிட்டு. நிறைய விஷயங்கள தோளோட தோள் இருந்திருக்கீங்க. அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கடைசியா சொல்லட்டுமா? இப்ப உங்க மனசுல யாரு ஓடிட்டு இருக்காங்களா? யாராவது ஓடுறாங்களா? யாரையா பேர் ஓடிட்டு இருக்கா? மீனாவா? நிறைய சஸ்பென்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். காமாட்சி அம்மனை அழகா எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க கடல் கடந்த சந்தோஷம் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு நிகழ்வும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்துல உங்களுக்கான அந்த வாழ்த்தை அவங்க உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. டான் டிவில உங்களுக்காக நாங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம் சசி அக்கா. முதல் கண் என்னை இங்கே அழைத்து கட்டாயம் நீங்கள் அன்னையர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து கூற வேண்டும் என்று கூறிய டன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநிலமே போற்றுகின்ற எங்கள் கண்முன் நடமாடுகின்ற எல்லா அன்னையருக்கும் தலைவணங்கி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்று நான் உங்கள் முன்னால் ஒரு ஆளுமை பெண்ணாக இருப்பதற்கு என்னை பெற்ற தாயும் ஒரு காரணம். அவள் தான் அடிக்கடி சொல்லுவாள், ஆளுமை பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு சிங்க பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறி கூறி வளர்த்தார்கள். அடுத்ததாக நான் ஒரு அடுத்த படி ஏறிக்கொண்டு வருகின்ற பொழுது, முதலாவது படியில் என்னுடைய அம்மா, இரண்டாவது படி ஏறிக்கொண்டு வருகின்ற பொழுது, அதாவது இப்போ அண்மையில் நான் பெரிய சிங்கப்பெண்ணாக மாறியதுக்கு காரணமே எங்களுடைய சசி அக்கா தான். அவருக்கு மிக மிக நன்றி கூற வேண்டும். பல இடங்களில் நான் சோர்ந்து நிற்கின்ற வேலைகள் எல்லாம், இல்லை சோர்ந்தடைய வேண்டாம், முன்னேறி கொண்டு செல்லுங்கள் என்று எனக்கு எப்போவுமே புத்தி சொல்லுவாள். பெண்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வரும், நச்சரிப்புகள் வரும், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிங்கப்பெண்ணாக மாறுங்கள் என்று கூறினதே எங்களுடைய அக்கா தான். அக்காவை பற்றி சொல்வதென்றால், அழகான ஒரு குடும்பம், 3 சிங்கக்குட்டிகளை பெற்று வச்சிருக்கிறார்கள். ஆண் சிங்கங்கள், அழகான அன்பு கணவர். அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அக்கா இன்றைக்கு இந்தளவுக்கு வந்து நிற்கிறாள். அவவும் நிறைய போட்டிகள், பல தடங்கல்களை சந்தித்தவர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று மாபெரும் ஒரு நாங்கள் நிமிர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணாக நிற்கின்றார். 3 வருடங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் ஆளுமை பெண்களுக்கான விழித்தெழு பெண்ணே விருது நிகழ்வை மிக அழகாக செய்து முடித்தது எங்கள் அக்கா தான். அதுவும் இப்போ அண்மையில் அழகாக கண்டி நகரில்
மிகப்பெரிய ஒரு விழாவாக எங்களுடைய விழித்தெழு பெண்ணே நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றார். அதே போல் வீட்டுக்கு மட்டும் அவர் அன்னை இல்லை, அவர் நிறைய குழந்தைகளை ஆதரிக்கின்றார். இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள், அதே போல் கணவரை இழந்த பெண்கள், தனிமையில் குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கின்ற பெண்களை மிக ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுகின்றார். அடுத்ததாக சொல்லப்போனால் ஆன்மீகத்திலும் அவ ஒரு தெய்வந்தான். ஏனென்றால் நாங்கள் ஒரு தந்தையை வைத்து எப்படி நாங்கள் எங்களுடைய அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ, எங்களுடைய அப்பாவை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு அப்பா தானே ஹீரோ, அதே மாதிரி அப்பாவை நாங்கள் எப்படி பார்க்குறோம், அதே மாதிரி சாயப்பாவை வைத்து ஒரு அழகான கோயில், கனடாவில் கோயில் கட்டி, சாய்பாபா சீரடி பாபாவுக்கு கோயில் கட்டி அங்கேயும் ஒரு ஆன்மீகத்திலேயும் உயர்ந்து நிற்கின்றாள் எங்களுடைய அக்கா. அதே போல் நிறைய அவருக்கு வேலை பளு இருந்தாலும் தன்னுடன் வேலை செய்கின்ற பிள்ளைகளை தன் பிள்ளைகள் போல தான் அவர் கண்காணித்து வருகின்றார். மிக அருமையான ஒரு தாய். இதைவிட அவரை பற்றி கூறுவதென்றால், நான் அவரை நேரில் சந்தித்த பொழுது ஒரு 5-6 மணித்தியாலங்கள் என்னோட ஜெர்மனிக்கு வந்திருந்த பொழுது நாங்கள் சந்தித்து கொண்டோம். என் இல்லத்துக்கு வந்திருந்தார். அந்த சிறிது நேரத்திலே அவள் என்னை மிகவும் கவர்ந்து விட்டாள். அந்த நேரத்தில் கூட அவள் எனக்கு அம்மா இல்லை, தற்பொழுது எங்களுடன் அம்மா இல்லை, ஆனால் ஒரு அம்மாவாக வந்து எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லிட்டு விழித்தெழு பெண்ணே விருதையும் எனக்கு இங்கேயே வைத்து கொடுத்தார்கள். மிகவும் சந்தோஷம். இன்னும் சொல்வதென்றால், உண்மையாகவே இந்த மாநிலம் போற்ற வேண்டிய ஒரு தாயாகத்தான் நான் அவள் பார்க்கின்றேன். என்றால் எத்தனையோ பெண்கள் அவள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிஜத்தில் எனக்கும் தெரியும், பல பேருக்கு தெரியும். பல பேர் சசி அக்காவை பற்றி என்னிடம் வந்து கூறுகின்ற பொழுது, அவளால் நாங்கள் நல் வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிருக்குது, கஷ்டங்களை தீர்த்து வச்சிருக்கின்றா, அவள் நாங்கள் ஒரு அன்னையாகத்தான் பார்க்கின்றோம் என்று மற்றவர்களும் என்னிடம் கூறுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எனக்கு இதை விட வேறு என்ன சொல்வது, அவள் ஒரு அருமையான தாயார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமதி கவிதா ராம்குமார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களை பற்றி கேட்டோட அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு எப்படியாவது சசி அக்கா பத்தி பேசணும் அப்படின்றது அவங்களும் ஒரு சாதனை பெண்ணா தான் இன்னைக்கு கண்டிப்பா நாடு கடந்த ரீதியில இருக்கிறாங்க நம்ம பெண்களை. நீங்க ஆனா உங்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, கல்வி கொடுக்குறீங்க, தொழில் நடவடிக்கைகளுக்கு பெண்களுக்கு முன்னேற்ற பாதையை கொடுக்குறீங்க. அதே நேரத்துல அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு அரவணைச்சு நீங்க கொண்டு போறீங்க. அப்போ இன்னும் நிறைய பெண்களை கண்டிப்பா உள்வாங்குவீங்க எதிர்காலத்துல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனாலதான் நான் அன்னையர் தினம் அப்படி சொன்னா சசிகலா நடன கூட்டிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதுவும் இந்த முறை வந்து அந்த மலையகத்துல போய் ஒவ்வொரு பெண்களையும் பார்க்குற நேரம் எனக்கு சரியான கவலையா இருந்தது. அந்த அடுத்த நாள் போன நான் அந்த ஒவ்வொன்றுட்டையும் திறமை இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, இடம் இல்லை, மற்ற பட வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு வகையில. ஆனா எல்லாம் செய்துகள் என்ன தையல்கள், மாறி ஒர்க்குகள், இந்த முறுக்குகள் சுட்டு, இந்த மிக்சர், ஒவ்வொன்று ஆடு மாடு அன்பா பழகுவாங்க, ஆடு மாடு அந்த இதுகள் எல்லாம். அதை நான் யோசித்தேன், நான் போய் அங்கே என்னவோ ஏதாவது ஒன்று செய்து நாங்கள் என்னையாவது கொஞ்சம் இதாக செய்து இந்த மக்கள் இவ்வளவு பேருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு அது ஒரு சரியான அன்றைய கண்டலேருந்து எனக்கு அவ்வளவு பேரையும் சந்திச்சதுலேருந்து சரியான கவலை, ஏதோ செய்யணும் அவங்களுக்கு செய்து. அதுதான் சந்திச்சதும் ஒரு நல்லதா போச்சு. அது கட்டாயம், அது சந்திச்சது உண்மையா நல்லம். அடுத்த நாள் அது சந்திக்கணுமெண்டே இருந்தேன் நான், இப்படியான ஆக்களை நான் இதண்டோடுமெண்டு. உண்மையா அந்த மலைய மக்கள் அந்த திறமை இருக்குது. என்ன திறமை, அந்த நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வந்தவங்க இதென்னவோ சரியான திறமைகள் இருக்குது, திறமை நிறைய இருக்குது. ஆனா இப்ப எல்லாம் வெளியில வருது அந்த திறமைகள் கூட. ஆமா, இன்னைக்கு அவர்களும் பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். சோ பெண்களான நாங்கள் எப்பொழுதும் தைரியத்தோட நம்பிக்கையோட நடைபெறணும். ஆனா சசிகலா அம்மா, இன்னொரு விஷயம் இருக்கு, பெண்கள் வந்து சமுதாயத்துக்கு வரும்பொழுது ஆண்கள் தான் தடை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பெண்களுக்கு சில நேரம் பெண்களே தடையா இருக்காங்க. பெண்கள் தான் தடை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது 100% உண்மை. பெண்கள் தான் தடை. என்னண்டா, இப்ப நான் இன்றைக்கு காலையில சொன்னதும் அந்த பெண் தான், சரியா? அப்ப அந்த பெண்
அன்றைக்கு இந்த விருது வாங்கி வந்திருந்தாவன்னா இது இப்படி எழுதியிருக்க மாட்டா. சரியா? அப்ப அந்த மற்ற பெண்களையும் அவ டேக் பண்ணி இப்படி போடக்குள்ள அந்த பெண்களும் இவ்வளவு ஆசையா வாங்கி கொண்டிருக்குதுகள் என்ன. அப்ப கூடாது என்ன, இந்த பெண்களுக்கு பெண்கள் தான் துரோகி. கண்டிப்பா அது உண்மை. ஆமா. ஏன்னா எங்கேயுமே பார்த்தா சொல்லுவாங்க, பெண்களால எங்களால சில நேரங்கள்ல முன்னேற முடியாதுக்கு இன்னொரு பெண் இருப்பா, ஒரு நண்பியா இருப்பா. அப்படி இல்லைன்னா சில நேரங்கள் அதிகமா எல்லாரும் மாமியார குறை சொல்றது உண்டு. ஆனா அவங்களும் ஒரு பெண் தான். ஆனா சில வீடுகள மாமியார் ஒரு பெண்ணுக்கு பெரிய பக்கபலமா இருப்பாங்க. அதுவும் இருக்கத்தான் செய்யறாங்க. பெண் ஒரு ஆரோக்கியமான எண்ணத்தோட செயல்பட்டாதான் நாளைக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. போட்டி பொறாமை இல்லாத ஒரு சமுதாயம் கண்டிப்பா பார்க்கணும். சோ நீங்க அப்படியே உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்துல உங்களுடைய மகன்மாரை பத்தி கொஞ்சம் நாங்க இதுல பேசணும். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கும். வேலைக்கு போகணும், அம்மா இப்படி சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டை பாக்குறாங்க இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதுக்கு நான் இடம் வைக்கிறேன். நான் எல்லாருக்கும் தெரியும் 3 பிள்ளைகளையும் ஒரு இதுவும் இல்லாம நானும் வெறும் வளர்த்திருக்கிறோம். அவங்களுக்கு காலையில் எழும்பினோடனே ஆம்பளை பிள்ளைகள்னா தெரியும் தானே, சாப்பாடுகள் எல்லாம் மற்றது பொம்பளை பிள்ளைகள்னா வீடு கிளீனிங்கள் எல்லாம் செய்யுங்கள். அவங்களுக்கு அதுகளோடும் தெரியும், நாங்கள் செல்லமா வளர்த்தது. அப்போ எல்லாம் அவங்களுக்கு காலையில் எழும்பினோடனே அவங்களோட சாப்பாடுகள் இதுகள் எல்லாம் ரூம் கிளீனிங் முழுக்க எல்லாம் செய்து போட்டு தான் நான் வெளிக்கிடுவேன். மற்றது ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒரு அவர் மூத்தவர் சொல்லுவார், அம்மா இப்படி தண்டோணும், இப்படி 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 செய்யணும்னு. நல்ல 3 பிள்ளைகள் அது மாதிரி 2வது மகனும் தான். இப்பயும் இங்கே வந்தோடனே எப்படியம்மா அந்த ஃபோட்டோஸ்களை அனுப்புங்க, இதுகளை வீடியோக்களை அனுப்புங்க அப்படி என்ன. 3வது நான் 2005 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 3 வயசு சின்னல இருந்தே நிற்கிறேன். அப்போ இப்பயும் சொல்லுவாங்க, அம்மா டயர்ட் ஆகிட்டு உங்களோட ப்ரோக்ராமுக்கு எல்லாம் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூத்தவர் மேரி பண்ணிட்டார். மருமகள் என்ன மாதிரி தான். நான் என்ன சொல்றேனோ என்ன செய்யறேனோ அது மாதிரி அவவும் நல்ல ஐடியாஸ் தருவா. நல்லது எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி. பேர பிள்ளைகளும் அப்படி 3 பேர பிள்ளைகள் அவங்களும் அப்படி நல்ல இது. அந்த குடும்பம் ஒத்துழைக்கிறபடியாத்தான் நான் இந்த அளவுக்கு செய்யறேன்னு என்ன இந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னம்மா இப்படி கஷ்டப்படுறீங்க? இல்லை தம்பி, நாம நன்மை செய்யணும் என்ன எல்லாம். அது மாதிரி என் அம்மா அப்பா சகோதரங்கள் தம்பி எல்லாரும் எனக்கு நல்ல சப்போர்ட். சகோதரங்கள் ஹஸ்பண்ட் மேர் தம்பிர வைஃப் எல்லாரும் எனக்கு நல்ல சப்போர்ட். என்ன ஒரு முதலீதில் வச்சு எல்லாத்துக்கும் எனக்கு நிற்பாங்க. இப்போ இந்த முறையும் தங்கச்சி தம்பி பிள்ளைகள் எல்லாம் நின்று நல்லா ஹெல்ப் பண்ண இந்த ப்ரோக்ராமுக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி தான் இல்லையா? இந்த பயணத்துல சீரடி சாய்பாபா அவர்களுக்கும் ஒரு ஆலயம் நீங்க அமைச்சிருக்கீங்க. அது இன்னொரு சவால். இன்னொரு நாட்டுல போய் நம்ம இடம் எடுத்து ஆலயம் அமைக்கிறது. எனக்கு அது நான் 10 வருஷம் முடிஞ்சது. பாபாவில் ஒரு தனி இது, அவர் ஒரு குரு. சரியா? ஒரு இதன்றோன்னு திருவுருவம் இந்தியாவில இருந்து எடுத்து இப்ப 10 வருஷம் நான் 10வது வருஷம் ஒரு பெரிய விழாவும் செய்தேன். நிறைய பேர் அந்த கோயில்ல நிறைய பேர் அந்த பாபாட ஒரு அருளை பெற்று கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு பிளஸிங். அந்த ஒவ்வொரு இப்படி ஒரு கோயிலை அதுலேயும் ஒரு பிளஸிங். பாபாவும் அவர் என்னத்தை கேட்குறோமோ என்னவோ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா சரி எல்லாம் நல்லா நடக்கும். என் அப்பா மாதிரி. அப்பா இல்லை, அப்பா மோசம் போயிட்டார். அப்பா மாதிரி தான் அவர். அப்பாட கேட்டுட்டு வேற மாதிரி அவர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வருவீங்க. இன்னொரு பங்கு இருக்கிறது, அதாவது உங்களுடைய அம்மாவினுடைய சிறப்பு இருக்கு இல்லையா? அதாவது அம்மா மகள் உறவு அப்படின்னா அது ஒரு தனி விதம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உங்க அம்மா அங்க இருப்பாங்க இல்லையா? அதை நான் எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கேன். அம்மாவுக்கு உரிய அந்த மரியாதை எந்த நேரத்திலயும் அது கொடுக்கணும் அப்படின்றது நீங்க செயல்படுத்துறீங்க. அம்மா உங்க கூட எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா அந்த காலகட்டத்துல? அம்மா என்னோட நான் தானே மூத்த பிள்ளை. எனக்கு பிள்ளை செல்லம் தான் மூத்த பிள்ளை. எல்லாம் அவக்கு தெரியும். நான் எப்படி என்ன செய்வேன்னு சரியான விருப்பம். எல்லாரையும் விட என்னோட சரியா விருப்பம். அது மாதிரி அவக்கும் ஒரு இது எந்த ஒரு ப்ரோக்ராமும் அவ முன்னுக்கு கொண்டு வச்சு எல்லாம் அவவும் அங்கே ஸ்டேஜில் ஏறோடும் இதோட. அப்பா இருக்கக்குள்ளேயும் அப்படிதான் செய்யணும் கனடாவில். அம்மாவும் அதே மாதிரி அவவும் எனக்கு ஒண்டண்டா தண்ட மாட்டா. ஒரு சின்ன ஒரு தடுமல் ஒரு காய்ச்சல் என்றாலே அங்க கனடாவில் இருக்கக்குள்ள எல்லாம் புளிஞ்சு எல்லாம் தேசிக்காய்கள் எல்லாம் போட்டு மேல ஸ்டெப்ஸ் வரை கொண்டு போயிட்டு அங்க கொண்டு வருவார். ரூமுக்கு கொண்டு இந்த பிள்ளை குடி இதண்டு அப்படி சரியான இது. அது மாதிரி சகோதரங்களும் தான் சரியான ஒரு
என்னொரு தாய் மாதிரி தான் எல்லாம் அது நீங்க வந்து அவங்க கிட்ட பழகுற விதம். பழகிற விதம். கண்டிப்பா. இப்போ ஒரு சின்ன சின்ன 2-3 கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்க மனசுல இருக்க விஷயம். சில நேரங்கள்ல எங்க கிட்ட எங்களுக்கு பிடிக்காத குணம் இருக்கு. அப்படி ஏதாவது குணம் உங்ககிட்ட இருக்கா? எனக்கு என்னன்னா டக்குன்னு சிரிச்சு கொண்டே இருப்பேன். ஆனா அந்த ஒரு தெரியும் தானே, எனக்கு அந்த உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில பழக தெரியாது. சரியா? இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு ஆள் ஒரு துரோகமோ அல்லது ஒன்று செய்யறேன்னா அதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். டக்குன்னு கேட்பேன். அதால நாங்க சில வேளை அது ஒரு கெட்டவளா மாறுறோம். சரியா? எனக்கு இந்த உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு இருக்க இயலாது. டக்குன்னு கேட்டு விட்டுறேன், ஏன் இப்படி செய்யுது, நீங்க என்னத்துக்கு இப்படி தானே, நீங்க அதை ஒன்றுதான் அது கூடாத மற்றது என்னொன்று எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஓப்பனா சொல்லிடுவேன். இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறேன்னா ஓப்பனா இப்படி ஒன்று செய்ய போறேன்னா அது ஒரு சந்தோஷத்துல சொல்லணும். ஆனா அது சிலர் வந்து என்ன செய்யறேன்னா அது ஒரு அதை வந்து ஒரு வேற விதமாய்தாண்டு தெரியும் தானே, கண்ணூரும் இருக்குது, போட்டி பொறாமையிலும் இருக்குது. சரியா? அதையும் நான் இப்போ கொஞ்சம் இதன்ட்டுட்டேன்னா எல்லாம் எங்களுக்குள்ள வச்சு ஒன்றும் அந்த வெளியில சொல்ல போனா இப்படித்தான் எல்லா எதிர்ப்புகளும் இருக்குது. அப்ப அதைகளையும் சைலண்டா இருந்து சாதனை பண்றதா இப்ப கொஞ்சம் மாற்றி கொண்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்டா நீங்க நல்ல சமையல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து சமையல் கலையில வந்து சிறப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா ஓஹோ அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல உங்களை புகழ்ந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை என்னைக்காவது வீட்டுல கேட்டிருக்காங்களா? சில வேலை என்ன செய்யறேன்னா எனக்கு ஒரே போன் கால் சரியா தெரியல எல்லா பக்கத்துல அப்ப சமைச்சு கொண்டிருக்குள்ள சில வேலை போனை காய்ச்சா இவர் பழனி பண்ணு வேற அம்மா எல்லாம் அவங்க காதுக்குள்ள போனை வச்சு சில வேலை உப்பாடனோட இது என்ன சாப்பிடக்குள்ள அது காதுக்குள்ள போன் இருந்தபடியா தான் இது எல்லாம் கூட குறைவா இருக்குன்னு அப்படின்னு நான் அதுல சமையல் இந்த குக்கர்லயும் டிப்ளமா எல்லாம் அந்த சின்னன்லயே ஓயல் படிக்கக்குள்ளேயே முழுக்க படிச்சு ஜுவல்லரி மேக்கிங், கேக் மேக்கிங், இந்த குக்கர் இந்த பேக்ஸ், இந்த மெக்ரம் பின்றது, அதுகள், மேக்கப்புகள், ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சு இப்ப எல்லா கைத்தொழிலும் தெரியும். நான் கனடாவில் வில்டன் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருந்தேன். கேக் அதுவும் இருந்தேன். அதாவது ஒரு பெண் வந்து எல்லா விடயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளும் இல்லையா? நம்ம வந்து தொழில் இருக்குமா அப்படின்றது கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓவரால் நம்ம காலில் நிக்கிறோமா அப்படின்றது முக்கியம். இப்ப நான் எனக்கு 3 பார்லர் வச்சிருக்கிறேன், 3 பிரான்ச். இப்ப நான் ஒர்க் பண்றேன், நான் ஆட்கள் வச்சிருக்கிறேன். முதல் அப்படி இல்லை, நான் தனியா நின்று எல்லாம் செய்வேன். இப்பயும் ஒரு கடையில ஒரு ஆள் வராட்டி நான் நிப்பேன், நின்று எல்லாம் செய்வேன். செய்து அந்த இது இருக்குது. இன்னும் நான் இளமையோடும் அழகோடும் கனடா மக்களுக்கும் என்னில சரியான பிரியம். எல்லாரும் வந்து இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு தோளோட செய்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் எனக்கு எதிராகவும் இருக்கு, பக்கத்தோட நின்று எதிரும் முதுகுல குத்துறாக்களும் இருக்கிறாங்க. அப்ப சொல்லுவாங்க சசிர ப்ரோக்ராம் அங்க அவ்வளவு பெண்களும் நிப்பாங்க. அப்படி நான் எல்லாரோடையும் நல்ல பழகி ஒரு சந்தோஷமா தான் நான் இதுன்றேன். என்ன ஒரு என்னன்னு சொன்னா எல்லாரும் எங்களுக்கு தேவை என்ன, அப்ப அப்படி கருதி ஒவ்வொரு ஆக்களோடையும் நான் ஒரு இது இல்லாம நல்ல சந்தோஷமா பட்டாம்பூச்சி போல இருக்கீங்க. அதாவது சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்பயே இருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு சின்ன கேள்வி, அதாவது வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னு யாரு கொடுத்துருக்காங்க? அது என்ன கிஃப்ட்? நிறைய இருக்கு, அதுல என்ன ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருக்கும் கண்டிப்பா கிஃப்ட்ல. அது யாரு கொடுத்தாங்க? அது என்ன கிஃப்டா? யோசிச்சுதான் பார்க்கணும். கடைசியில சொல்றேனே என்னடி யோசிச்சுட்டு நிறைய இருக்கு, வருஷம் வாங்குறேன் அப்படின்றீங்க. சரி, எப்பொழுதுமே நம்ம வந்து எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கண்டிப்பா இருக்கும். ஒரு பாட்டோ ஒரு சினிமாவோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ படமோ ஒரு பாக்குற ஆசை யாருக்குமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரா? எனக்கு உண்மையா சினிமாவில பெரிய நாட்டம் இல்ல. எனக்கு தெரியாது அப்படின்றீங்க? தெரியும், எனக்கு பெரிய நாட்டம் இல்லைன்னா படம் வீட்டுல இருந்து எல்லாரும் படம் பார்ப்பாங்க. அம்மா வாங்க இவர் வந்து படங்க பொறுமையா இருந்து பார்க்க மாட்டோம். அதுல நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருக்கு ஒண்ணுமே. ஆனா அந்த எல்லாம் எல்லாரும் எங்களை மாதிரி என்று இல்லைன்னு ஒரு படமோ என்னவோ எல்லாம் வந்து சினிமா தானே, சும்மா கொஞ்ச நேரம் பாக்குறது, யார் நடிச்சா என்ன பாக்குறது அவ்வளவுதான். அந்த இதுல எனக்கு இப்ப நீங்க அந்த சொன்ன கிஃப்ட் இதண்டக்கூடாது. அது வந்து என்னன்னா இப்ப என் பிள்ளைகள் ஒவ்வொரு அன்னைய தினத்துக்கும் வந்து அந்த வடிவா அந்த ரோயிங் கீறி அம்மா அப்படி அந்த இது இதண்டுவாங்க. அது
இப்ப பேரப்பிள்ளைகள் இப்ப பர்த்டேக்கு இதுக்கெல்லாம் வடிவா கார்டு அவங்க தங்கட கையாலேயே இதுண்டு அதுதான் எனக்கு ஒரு பெரிய இது. அதுல என்ன உருவம் வருது, எப்படி என்ன வருது, நான் எல்லாம் வடிவா எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு இது மாதிரி எல்லாம் அதுல ஒட்டி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல அவங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை எழுதி அந்த இயர் எல்லாம் போட்டு வடிவா எழுதுவாங்க, கீரை இப்படி எல்லாம் செய்து தருவாங்க. சோ இந்த வருஷம் உங்களுக்கு அன்னைய தின சிறப்பு நிகழ்வுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டுல. அது என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும். சில நேரம் வந்து மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அது எங்க போய் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேர் வீடு அப்படின்மா, நிறைய பேர் கோயில் அப்படின்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மன அமைதினா எங்க அப்படின்னு? எனக்கு உண்மையா மன அமைதி வேணும். ஆனா எனக்கு அந்த அப்படி இல்லை, டைம் இல்லை. காலையில் எழும்புனா வீடு, பிறகு அங்கால கடைகள், கோயில், இனி ப்ரோக்ராம் மாறி மாறி எப்படியோ அப்படி. ஆனால் என்ன செய்வேன்னா, எனக்கு எங்கே இருக்கிறத விட பாபாட கோயிலில் போயிருந்து அந்த டேபிள்ல இருந்து வேலை செய்தால் உண்மையாக அது ஒரு சக்ஸஸ் ஆகும் போது அமைதியாக போய் கொண்டிருக்கும் எனக்கு. அதான் அந்த ஒரு அமைதியான இடம். ஸோ இவங்களோட அதாவது சசிகலா நரேன் அவர்கள் இலங்கை வந்திருக்கும் நேரம் வந்து அவங்க ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூலில் வந்திருக்கும் பொழுது இந்த நேர்காணலுக்கு கண்டிப்பாக வந்து செய்து தரேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் நேர்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையாக இந்த இதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் நான் உண்டு இதன்றேன். உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன அவமானங்கள் என்ன வந்தாலும் ஒன்றையும் கணக்கெடுக்காதீங்க. நீங்கள் தான் பெருசு. உங்களுக்கு எல்லாம் என்னால் வந்து எல்லாம் முடியும். யார் என்ன கதைச்சாலும் என்ன தூற்றினாலும் என்ன வேண்டுனாலும் ஒன்றையும் காதுக்கு லிசன் பண்ணாமல் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட உங்களோட வாழ்க்கையோ, உங்களோட செயலையோ, உங்களோட பிஸ்னஸையோ என்னத்தையோ கொண்டு போனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. மற்றாக்களோட கதைக்கு நீங்கள் காது கொடுத்தீங்களோ உங்களோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. தைரியமாக ஒருவருக்கும் பயப்படாதீங்க. பயம் ஒன்று கடவுளுக்கு இருக்கணும். நேர்மையாக நீங்கள் என்னத்தை செய்துட்டு போனாலும் அது வெற்றி அடையலாம். என் வாழ்க்கையில் நான் முதல் ஸ்டார்ட்ல எப்படித்தான் 6 சோர்ந்துருவேன். அது உங்களைத்தான் பாதிக்கும். இப்ப வந்து நல்ல தைரியம், என்ன வந்தாலும் நீங்க தன்னம்பிக்கையோட நீங்க சந்தோஷமா அந்த ஒரு நிகழ்வை எடுக்கிறீங்களோ அது உங்களோட சக்சஸா போகும். கண்டிப்பாக என்னுடைய பாதையில் என்னுடைய மனசாட்சியின்படி நான் நேர்மையாக இருப்பேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் தடை தெரிந்து அப்படியே போயிட்டு இருப்பேன் அப்படின்றது வந்து சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெண்கள் தைரியமாகவும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நல்ல விஷயம் சேர்த்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ நல்ல கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் வாழ்க்கையை அழகாக வாழுங்க. மற்ற எங்களை விழித்தெழு இதாலேயும் நாங்கள் என்னென்ன யார் இப்போ நாங்களும் நிறைய இதுகள் செய்து கொண்டு வரோம். எங்களால் ஏழுமான எதுவும் நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்ன போக 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 எல்லா இதுகளும் எங்களுக்கு வேற கட்டாயம் இந்த விழித்தெழுவால் நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு நல்ல விடயத்தையும் இங்க கூட பகிர்ந்திருக்காங்க. இந்த வகையில் கலையகத்திற்கு வந்த சிங்கப்பெண் சாதனையாளர் அப்படின்ற நம் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் சசிகலா நரேன் அவர்களுக்கு டான் டிவி சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த டான் டிவி என்ன இனங்கண்டு இந்தளவு இவ்வளவு நல்ல ஒரு விசேஷமான ஒரு இன்டர்வியூ தந்த கவிதாக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, சந்தோஷமா கேட்டீங்களா, பாத்தீங்களா? நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துகிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆணையர் தின சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் ஆணையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ நான் கிளம்பட்டுமா? மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர் ஸ்வதேஷி கூம்ப, இலங்கையின் நம்பர் 1 மூலிகை சவர்க்கார நாமம்.